அதாவது செமி எல்லாமே லாட் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ யார் கூட மேட்ச் அப்படின்ட்டு அப்படியே ஃபஸ்ட்டு பேச்சாத்தங்குடி கன்றமணிக்கம் கல்லல் வெண்புறா கமிட்டி இன்னும் ஒரு தேர்ட் ரவுண்ட் எடுக்கணும். அவங்கள வந்து எக்ஸ்ன்னு வச்சு போடுறீங்க. ரூபாய் 10,000 வழங்குபவர்கள் வெண்புறா நண்பர்கள். 4ஆம் பரிசு 8,000 வழங்குபவர்கள் விஎம்கே வெண்புறா நண்பர்கள். அனைத்து பரிசுகளுக்கும் வெற்றி கப்பை வழங்குபவர்கள் விஎம்கே வெண்புறா நண்பர்கள். அப்படியே எடுத்து பிரிச்சிருங்க. கல்லல் வெண்புறா பேச்சாத்தங்குடி இரண்டாவது மேட்ச். இப்போட்டியில் வெல்லும் அணியினருக்கும் கன்றமாணிக்கம் அணியினருக்கும் இரண்டாவது ஆட்டமாக ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் பந்து வீச்சு முறையிலே பேச்சாத்தங்குடி வர்சஸ் கல்லல் வெண்புறா. செமி வந்து லாட் போட்டு தான் எடுத்துருவாங்க. இங்கே பேச்சாத்தங்குடி வந்து பேட்டிங், கல்லல் வெண்புறா வந்து ஃபீல்டிங். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோலிக் சூர்யா ஸ்ட்ரைக்கில், நான் சிங்கில் சரவணன். பவுலர் ஆறுமுகம். நல்ல கேட்ச், ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் கிடைச்சிருக்குங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு 6. பேச்சாத்தங்குடி சூர்யா விக்கெட். செகண்ட் பால் முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கில். கீப்பர் கைவசம் டாட். தேர்ட் ஒன் வச்சிருக்காங்க. ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லை. நல்ல ஃபீல்ட், ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேட். நல்ல தடுத்து ஆடப்பட்ட பந்து ரன் அவுட்கான ஒரு வாய்ப்பு. கட் பண்ணி விட்டு சிங்கிள். மாற்றம் ஃபர்ஸ்ட் 2 நல்ல ஷாட் பண்ணாரு. லெக் பிச்சில் மெயின் ஃபீல்டருக்கு ஆடிட்டு ஒரு ஓட்டம் சேருகின்றது. இதுவும் சிங்கிள் தெரியவில்லை. வெண்புறா லாஸ்ட் ஒன். யாகர் பால் ஒரு ஓட்டம் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு. இதுவும் சிங்கிள் மட்டும் லாஸ்ட் பால்ல. அதோட ஃபர்ஸ்ட் ஓவர் பர் பிளேயர் சூப்பரா போட்டுருக்காரு 6. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ஸ்கோர் 4. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பேச்சாத்தங்குடி. நல்ல முறையில் தனது பந்து வீச்சை ஆரம்பி. பவுலிங்ல கார்த்திக் வந்திருக்காரு. நர்சக்கில் 4 பேரோட. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஸ்டார்ட். லைன்ல வந்திருக்கு பந்து ரன். செகண்ட் பால் மீண்டும் லோலி பால் லைன்ல நிறுத்தல. இதுவும் டாட். லைனர் லென். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். நல்ல ஸ்டார்ட்ங்க. குட் ஷாட். ஆஃபென்ஸ் ஆடிட்டாரு. பேட்ல ரெண்டாவது ரன்னுக்கான ஒரு முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க குயிக்கா ஓடிட்டாங்க. 2 கிடைச்சிருக்கு. அவர் யோசிச்சது மாதிரியே 2 பால் டாட் பால் ஆயிருச்சு. வேர் பால் பேட்ஸ்மேன் ஏமாத்திட்டாரு. ஏ டாட். நான் சொன்ன பேட்லயே ஒரு அற்புதமான பந்து வீச்சு தடுத்து ஆட ஸ்டாப் பண்ணிட்டாரு கீப்பர். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு அணியின் மட்டை வீச்சாளர்களுக்கு. இப்போ ஸ்ட்ரைக்ல முத்துக்குமார் மீண்டும் ஒரு கட்டல எடுத்துட்டு வந்தாரு. பந்து வீச்சு இதுவும் டாட். மீண்டும் கூட அணியினர் 2 ஓவரோட ஸ்கோர் 7. சோ ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பேச்சாத்தங்குடி. போன ஓவர் 3 ரன்ல போட்டுருக்காரு கார்த்திக். நல்ல ஓவர். சோ bowling எல்லாம் ஒயிட் வினோத் நீ போல. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பால் டாட் கீப்பர் கையில. எக்ஸ்ட்ரானரி செகண்ட் பால் குட் ஷாட். திசையில தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. கேட்ச் ஃபீல்டர் கிட்ட தான் இருக்கு. முறையில் விக்கெட் என்ற முறையில் தனது எடுத்து கொடுத்திருக்காரு வினோத். செல்கின்றார் பேச்சாத்தங்குடியின் மட்டை வீச்சாளர். இப்போ ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன் கரண். மறுபடியும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டுங்க. வாலிபால் டாட். பந்து வீச்சா நல்ல ஷாட். ஸ்ட்ரைக் திசையிலே ஆடப்பட்ட பந்து அங்கே ஒரு ஓட்டம் சேருகின்றது. நல்ல ஃபீல்ட் எடுத்து அடிக்க முற்பட்டாரு. அங்க கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல கேட்ச் ஃபீல்டர் கிட்ட தான் இருக்கு. விக்கெட் வெளியில போறாரு. இந்த ஓவர் வர ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு வினோத். பேச்சாத்தங்குடி அணியின் மட்டை விக்கெட்டையும் பார்வையாளர்களுக்கு ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன் நல்லா எடுத்தாருங்க. பேட்ல எக்ஸம்ஸ் ஆடிட்டாரு. ஒரு முயற்சி. அங்கே ஒரு தலை சிறந்த தடுப்பாளர் சிங்கிள் மட்டும் ஆறுமுகம் அவர்களிடமிருந்து என்பது குறிப்பிடத்தக்கது. 3 ஓவரோட ஸ்கோர் 9. பவுலர்ஸ் மிகவும் துல்லியமா 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பேச்சாத்தங்குடி. 2 ரன்லயும் 3 ரன்லயும் போட்டுட்டு போன ஓவர் 2 ரன்ல போட்டுருக்காரு வினோத். நல்ல ஓவர். 2 விக்கெட் பிடிச்சு கொடுத்திருக்காரு பேட்ஸ்மேன் சைடுல. இல்ல கார்த்திக் அவர்கான செகண்ட் ஓவர். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு டிஃபென்ஸ்ங்க. பேட்ஸ்மேன் நல்லா எடுத்து அடிச்சாரு. ரெண்டாவது ரன் பண்றாங்க. கண்டிப்பா 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ரன். செகண்ட் பால்
மீண்டும் ஒரு அற்புதமான இந்த மாதிரி லெக்ஸம் ஆடிட்டாரு. பந்து அங்கே இரண்டாவது ரன்னுக்கு ஒன் மோட்ஸ்ல எடுத்து இங்க ரன்னிங்ல பார்ப்போம். பார்த்து நல்ல த்ரோவர். ஒரு எக்ஸ்ட்ரானரி நாட் மிஸ் ஆயிருச்சு. அப்படிங்களா இதுவும் ரெண்டு கிடைச்சிருக்கு பேக் டு பேக் டபுள். ரெண்டு ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன். நல்லா வாலிபால் லைன்ல நின்னு. நீ டாட். எக்ஸ்ட்ரானரி டெலிவரி. நல்ல மைண்ட் கேட்சிக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. எனக்கு கேட்ச் மிஸ். ஒரு மிஸ் ஆயிருக்குன்றது. இவ சிங்கிள் ஓடிட்டாங்க. குடி மட்டை வீச்சு. மீண்டும் ஒரு கர் ஒன் ஃபுல் பேஸ் பந்து வீச்சு. ஏக டெலிவரிங் டாட். மாட்டிக்க. மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரானரி பந்து வீச்சு. அகைன் ஒரு டாட் பால் ஏக டெலிவரி. கார்த்திக் அவர்கள் பேக் பேக் ரெண்டு டாட்டோட இங்க முடிச்சு கொடுத்திருக்காரு கார்த்திக் அவர்கள். ஓவரில் வீசப்பட்ட பந்து இத்துடன் நல்ல ஓவர். 4 ஓவர்கள் நிறைவு பெற்று விட்டது. பந்துல அடிக்க 4 ஓவரோட ஸ்கோர் 14. சொல்ல முடியாது. 3 லூஸ் பண்ணிட்டாங்க பேச்சாதங்குடி. 6 பந்துல தான் டார்கெட்டை தீர்மானிக்கிறதுக்கான கோகுல் ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா போட்டாருங்க. தூர்ல எடுத்துட்டு வந்தாரு கால்ல போட்டுருக்கு. நல்ல யார்க்கர் லென்த் என்ற பவுலரே எடுத்தீங்க ஒரு சிங்கிள் மட்டும். லெஃப்ட் என்ற முறையில் ஒரு ஓட்டம். செகண்ட் பால். டாஸ் பால் லெக்ஸம் ஆடிட்டாரு. வந்து கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. கேட்ச் டிராப் ஆனா பவுண்டரி போயிருச்சு. இந்த மேட்ச்ல முதல் நாளா பதிவு பண்ணிட்டாரு கரண். 4 லாஸ்ட் ஓவர்ல நடுவர் அவர்களே. நெக்ஸ்ட் ஒன். ஒன் ஹேண்ட்ல கேரி பண்ணிட்டாருங்க. நல்ல கேட்ச். வாட் a catch. மேட்சிங் நடந்துருக்குன்னு தான் சொல்லணும். பிடிச்சாரு. போட்டதோட ஒத்த கையை நீட்டாரு. கேட்ச பிடிச்சு கொடுத்திருக்காரு. காட்டன் பால் விக்கெட். நாலு அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட். மற்றும் ஒரு அதிரடி மட்டை வீச்சா. நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன். ஜிடிதம்னார் உடம்புல போட்டுருக்கு. சொன்னாரு ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு ரன் அவுட். ஒரு சிங்கிளுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். இல்லை ஒருவர் நல்ல லெக் ஸ்டம்பில தூக்கி அடிக்க முற்பட்டாரு. அங்க கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. ஃபில்டர் கையில தான் போயிருக்கு. நல்ல கேட்ச் சக்தி. நல்ல கேட்ச். தனது விக்கெட்டை மேலும் ஒரு விக்கெட்டை இழக்குறாங்க. ஓகே ஓகே. போன பால் நோ பால் கொடுத்துட்டாங்க. போயிட்டாங்க பாருங்க. அதாவது ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். மெயின் சப்ஜெக்ட் உள்ள மாத்துனாங்க. சோ அதுல கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்காங்க. என்ற முறையில் இருக்கா இல்லையா? சப்ஜெக்ட் மாத்திட்டு மெயின் உள்ள மாத்துனாங்க. சோ அதுல கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாங்க. நோ பால் கொடுத்திருக்காங்க அம்பையர் சிக்னல். சோ ஒரு ரன் மட்டும். ஃப்ரீ பால். பரவாயில்லை பரவாயில்லை. விக்கெட் கன்சிடர் ஆகாது. சான்ஸ் ஃபார். இங்க ரன் அவுட் கிடைச்சிருக்கு. இங்க விக்கெட். ரன் அவுட் என்ற முறையில். சோ இப்போ நீ பேட்ஸ்மேன் சிக்ல. லாஸ்ட் ஒன். நல்ல முறையில். லாஸ்ட் ஒன் 3. நீ உடம்புல பட்டிருக்கு அப்படிங்கல. நல்ல முறையில். லெக் பை சிங்கிள் மட்டும் லாஸ்ட் பால். லெக் பை என்ற முறையில். அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்துருச்சு. முதல் பாதி நிறைவு பெறுகிறது. 5 ஓவர்கள் நிறைவு அணியினர். நல்ல ஓவருங்க. பவுலிங்ல நல்லா போட்டு கொடுத்திருக்காங்க கல்லல் வெண்புரா பவுலர்ஸ். 4 ஓட்டங்கள். சோ அந்த நோ பால் ஏன் கொடுத்தாங்கன்னா மொத்தம் 2 சப்ஜெக்ட் சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு ஒரு மெயின் மாத்திட்டாங்க. சோ மறுபடியும் 2 மெயின் மாத்திருக்காங்க. சோ அதனால நோ பால் கொடுத்துட்டாங்க. ஏன்னா 12 பிளேயர். சோ 12 மெயின் பிளேயர் கணக்கு வந்துரும். அதனால நோ பால் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 24 ரன் காட்டிட்டாங்க பேச்சாதங்குடி. 25 டார்கெட். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் லோ ஸ்கோர் மேட்ச் சொல்லலாம். கோபி. இங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் கோபி ஸ்ட்ரைக்லயும் நான் ஸ்ட்ரைக்ல 6. பிரதர்ஸ் 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. பவுலிங் எல்லாம் சரவணன். ஒன்லி ஒன் பர் பிளேயர் போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். நான் சொன்னது போலவே முதல் பந்து ஆர்எஸ்வரி காட்டுக்கு போயிருச்சு. லெக்ஸம் ஆடிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே 6 பதிவு பண்ணிட்டாரு கோபி. செகண்ட் ஹாஃப் 6ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ஷாட். கோபி. செகண்ட் பால். மீண்டும் ஒரு அற்புதமான மட்டை வீச்சு. நல்ல சிங்கிள் மட்டும். வீசப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் ஒன் 3rd ஒன் அருமுகம் ஸ்ட்ரைக்ல. அடிச்சிட்டாங்க. லெக்ஸம் ஆடிட்டாருங்க. டாஸ் வந்து அடிச்சாருங்க. நான் சொன்னது மாதிரியே அண்ணன் மட்டும் தான் அடிப்பானா என்ன? இங்க பவுண்டரி கொடுத்திருக்காங்க. சந்திச்ச முத பாலைங்க ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு ஆறுமுகம். 4th ஒன். ரிவர்ஷிப் என்ற முறையில் அடித்தார். ஒரு ஓட்டம் சிங்கிள் மட்டும். நல்ல ஃபீலிங். கல்லல் வெண்புறா அணியின் மட்டை வீச்சாளருக்கு நல்ல முறையில் ஒரு ஹைட் தான் போயிருக்கு. 6க்கான ஒரு வாய்ப்பு. அங்கே எத்தனை ஓட்டம் என்று பார்ப்போம். நடுவரின் தீர்ப்பு. அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி கொடுத்திருக்காங்க லைன்ல இருந்து. இங்க ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு கோபி. நெக்ஸ்ட் ஒன். எரி பால். நல்ல முறையில் கிசில அடிக்க. இந்த மாதிரி லெக்ஸம்ஸ்ல ஆடிட்டார் கேப். ஒரு வாய்ப்பு. பார்ப்போம் எத்தனை ஓட்டம் சேர்கிறது என்று பார்ப்போம். ஃபீல்டர் வந்தாரு. ஆனா அவரே கிளியர் பண்ணிச்சு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஃபீல்ட் செய்யப்பட்டு மேலும் 2வது நாள் வந்திருக்கீங்க. சேர்கின்றது. கோபி பேட்ல இருந்து வர 2வது நாள் லாஸ்ட் பால். அதோட ஃபர்ஸ்ட் ஓவர் பார்ட் பிளேயர் கம்ப்ளீட் ஆயிருச்சு.
ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரோட ஸ்கோர் 21. எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாம ஒரு கல்ல strong வெண்புறா. start ங்க கோபி கிட்ட இருந்து. ஸோ ரிமைனிங்ல பாலுக்கு 4 ரன் தேவை. வசப்படுத்தப்பட்ட பவுலிங் எல்லாம் முத்துக்குமார். இன்னசெக்ல 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஒன். கீப்பர் கையில டாட். டாட் பால். செகண்ட் பால். டிஃபென்ஸ் மைண்ட் செட். பாலுக்கு போய் தட்டிட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. கண்டிப்பா அது ஒரு ரன். ரெண்டாவது கேப் அப்படிங்கல ரெண்டாவது ரன்னுக்கு ஒரு முயற்சி. கண்டிப்பா 2 ரன் ஈஸியா ஓடிட்டாங்க. 2 கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். கல்லல் காவல் நிலைய அதிகாரிகள் அனைவரையும் கமிட்டியை நோக்கி வருமாறு உங்களை அன்போடு ஃபீல்டருக்கு ஆடிட்டீங்க. சிங்கிள் ஓடிட்டாங்க. மேலும் ஒரு ஓட்டம் சேர்கின்றது. வெண்புறா இந்த சிங்கிளோட என் மேட்சை டிரா பண்ணிட்டாங்க. கல்லல் வெண்புறா. மணி ஒரு ரன் தேவை. நல்ல ஸ்டார்ட்டுங்க. நல்ல ஷாட். ஆனா ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. விக்கெட் இருந்து வெளியில போறாரு. விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. கோபி விக்கெட் முத்துக்குமார். நல்ல பேட். ஒரு பந்து கிளாஸா ஸ்டார்ட் பண்ணுவாரு. சீக்கிரம் நீ பேட்ஸ்மேன் வெங்கட். நல்ல ஷாட். இத்துடன் இப்போட்டி நிறைவு பெறுகிறது. எக்ஸாம்ஸ் ஆடிட்டு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. வெற்றி பெற்ற வெண்புறா இந்த சிங்கிளோட இந்த மேட்ச் இங்க முடிவுக்கு வந்துருச்சு. சோ இந்த மேட்சை கல்லல் வெண்புறா வின் பண்ணிட்டாங்க. அதிக ஆறுகளை பதிவு வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க. பேச்சாத்தக்கூடிய அணியினர் ஏதோ நல்ல ஒரு பிளே. சிறிய தடை நல்ல பிளே ரெண்டு டீம். வாய்ப்பை இழந்து மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசுக்காக தனது காவல்துறை அதிகாரி ஐயா சசி அவர்களுக்கு இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் சிறந்த வீரருக்கான பரிசு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை தட்டி சென்றுள்ளார் கோபி. வாழ்த்துக்கள் கோபி. நன்றி ஐயா அவர்களே.